வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மகரிஷியின் ஞான களஞ்சியம் என்ற புத்தகத்திலிருந்து 1039வது பாடல் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் 1970 எழுதப்பட்டது. கருங்கல்லை மெருகிட்டு முகத்தை பார்க்கும் கண்ணாடி போலாக்கும் திறமை கண்டோம். இரும்பு ஆகாயத்திலே பறக்க எளிதாகி விட்டது நம் ஆற்றல் மீறி. வருங்கால வாழ்விற்கு கேடளிக்கும் வகை வகையாம் போர்க்கருவி பெருக்கிக் கொண்டோம். நெருங்கி வரும் பேரழிவை தடுக்க ஆன்ம நிலையறிந்து வாழுகின்ற புதுமை காண்போம். கருங்கல்லை மெருகிட்டு, கல்தான், ஆனால் அதை மெருகிட்டு மேலும் 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 அதை மெருகி பாலிஷ் ஆக்குகின்ற பொழுது முகத்தை பார்க்கும் கண்ணாடி போல திறமையை நாம் விஞ்ஞானத்தின் மூலமாக வளர்த்து கொண்டோம். இரும்பு ஆகாயத்திலே பறக்க, இரும்புதான் என்றாலும் அவற்றிலே ஆகாய விமானம் செய்து அதை ஆகாயத்திலே பறக்க விடக்கூடிய எளிதான விஞ்ஞான முறையையும் கண்டுபிடித்து அதை இயக்குவதற்கு வெள்ளை பெட்ரோல் என்று சொல்லக்கூடிய அதையும் நாம் கண்டுபிடித்து அதனை பயன்படுத்தி எளிதாகிவிட்டது நம் ஆற்றல் மீறி. இங்கே ஆற்றல் மீறி என்று வருகின்ற பொழுது ஆற்றல் எனப்படுவது விண்ணினுடைய ஒரு பகுதி. அந்த விண்ணையும் மீறி அதிலே இருக்கக்கூடிய ஆற்றலை மீறி அதில் இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி ஆற்றலை நாம் உள்ளுக்குள் பெருக்கி கொண்டு இரும்பையும் லேசாக்கி அதை பறக்க விடக்கூடிய தன்மையை மனிதன் விஞ்ஞானத்தின் மூலமாக வளர்த்து கொண்டான். வருங்கால வாழ்விற்கு கேடளிக்கும். வருங்கால வாழ்வு எனப்படுவது பிற்கால மனித சமுதாயம் அவை கேடுறுவதற்கு காரணமான வகை வகையாம் போர்க்கருவி பெருக்கி கொண்டோம். வகை வகையாக போர்க்கருவிகள் பெருகி 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 இன்று விஞ்ஞானத்தின் மூலமாக அணு ஆயுதங்களை பயன்படுத்தி ஒரு நாடு இன்னொரு நாடை அழிக்கின்ற அந்த வளம் மட்டும் அல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய உயிர்களை அழித்து ஆன்ம நேயத்தையே அழிது கொண்டிருக்கக்கூடிய மனித தன்மையை நாம் நேரடியாக கண்டு கொண்டிருக்கின்றோம். வகை வகையாம் போர்க்கருவி பெருக்கி கொண்டோம். நெருங்கி வரும் பேரழிவை தடுக்க. இந்த மாதிரி போரெல்லாம் நடந்து ஆங்காங்கே மக்கள் எல்லாம், சமுதாய மக்கள் எல்லாம் குவியல் குவியலாக கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மக்கள் என்ன பாவம் இழைத்தார்கள்? இவர்கள் வளத்தை பெருக்கி கொண்டு அதன் மூலம் விஞ்ஞான கருவிகளை பெருக்கி கொண்டு போர்க்கருவிகளை, தளவாடங்களை உற்பத்தி செய்து அணு ஆயுதங்களை தயாரித்து அவற்றை விற்று அவற்றை பணம் பெறுவதற்கு வழிகாட்டியாக போர்களை ஒரு நாடு இன்னொரு நாடு அழிக்க வேண்டும், அதனுடைய அணு ஆயுதங்களை தடுக்க வேண்டும், இப்படியெல்லாம் போரிட்டு இந்த மாதிரி நிலைமையை ஏற்படுத்தி பேரழிவை தடுக்க, இதை தடுக்க ஒரே வழி என்ன என்று சொன்னால் ஆன்ம நிலையறிந்து வாழுகின்ற புதுமை காண்போம். ஆன்ம நிலை என்று சொன்னால் ஆன்மா எனப்படுவதும் உயிர் எனப்படுவதும் ஒன்றுதான். மனிதரிடத்திலே இந்த உயிரின் மையமாக இருக்கக்கூடியது கருமையம். இந்த கருமையம் எனப்படுவது, கரு என்றால் இறைவன், மையம் என்றால் குடிகொண்டுள்ள இடம். ஆக இறைவன் நமக்குள்ளே கருமையத்திலே காந்த அலை திவளைகளாக குடிகொண்டு இறைநிலையில் தொடங்கி மனிதன் வரை வந்திருக்கின்ற அந்த பரிணாம தத்துவங்கள் அனைத்துமே அடங்கி இருக்கின்றன. அப்படி அறிய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த உயிராற்றலை உணர வேண்டும். உயிராற்றலை உணர்ந்தால் அன்றி இந்த உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் உணர்தல் வேண்டும் என்று மகரிஷி மற்றொரு பாடலிலே குறிப்பிடுகின்றார். அந்த உயிர் அறிவுதான் ஆன்மா எனப்படுவதை உணர்ந்து அந்த ஆன்மாவுக்கு மூலமாக இருப்பது பரமாத்மா என்கின்ற மெய்ப்பொருளே என்று உணராத வரையில், ஆன்ம நேய அந்த உணர்வு வராத வரையில் மனிதன் எனப்படுபவன்
இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் விஞ்ஞானம் பெருகினால் மட்டும் போதாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த விஞ்ஞானம் இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் அது நிறைந்து விட்டது. ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த மெய்ஞானம் இன்னும் ஒவ்வொருவரிடமும் வரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவற்றுக்கெல்லாம் எடுத்துக்காட்டுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பல உயிரை மீறிய செயல்கள். இவையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் உலகில் உள்ள மக்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் ஆன்மாவினுடைய நிலை அறிந்து மெய்ஞானத்தை உணர்ந்தால் அன்றி வேறு எதுவும் நடக்காது என்று கூறி இந்த கவிக்கு சிந்தனையை அளிக்க வாய்ப்பளித்த அன்பர்களுக்கு நன்றிகளை பாராட்டி உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.